பொய் சொல்லக்கூடாதுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா உண்மையை மறைக்கலாமா? உண்மையை உரியவர்களிடம் சொல்லாமல் இருக்கலாமா? பைபிள் நமக்கு என்ன சொல்லுது? நியாயம் தேவைப்படும் பொழுது நாம் அங்க ஒரு தவறு நடக்கிறத கேட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம், அங்க நம்ம அதை சொல்லலைன்னா அது நமக்கு பாவமா இருக்கும், அந்த அக்கிரமத்தை நாம் சுமப்போம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. மெய்சாட்சி சொல்றவன் உயிர்களை ரட்சிக்கிறான். அடுத்தது ஒருவனை, ஒரு தவறு செய்யாத ஒருவனை தண்டனைக்காக இழுத்துட்டு போகும்போது அவனை அந்த தண்டனையில இருந்து அவனை காப்பாத்த ட்ரை பண்ணு, எனக்கு தெரியாதுன்னு நீ ஒதுங்காத. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்க்கிறார், எல்லாத்தையும் கவனிக்கிறார், அவர் உனக்கு பலன் அளிப்பார் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது. இதை நம்ம உண்மையா சொல்ல போறோம் அப்படின்னா உண்மையை தெளிவா இல்லதா சொல்லணும். மழுப்பி எல்லாம் நம்ம இருக்க கூடாது. அது மாதிரி ஒருவர் தவறு செய்யும் பொழுது நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ போய் அவன் தனியா இருக்கும்போது அவனுடைய குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் ஆமா தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு உணர்ந்துட்டானா அவனை நீ ஆதாயப்படுத்துறியே அப்படின்றாரு. நாத்தான் தீர்க்கதரிசி தாவீது அங்க பத்சேபால் உரியாவுடைய விஷயத்துல அவர் தவறு செய்தப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவர் நேரடியாய் போய் ஒரு ராஜான்னு பார்க்காம அந்த தீர்க்கதரிசி அவரை கண்டிக்கிறார். சோ தேவன் சொன்னனாலதானே அவர் போனாரு, தேவன் சொல்லாம நம்ம செய்யணுமா அப்படின்னு கேட்டா, யோசேப்பு தன் சகோதரர் செய்த எல்லா துன்மார்க்கத்தையும் அவங்க அப்பாக்கு சொல்லிட்டே வந்துட்டு இருந்தார். பவுல பார்த்தோம்னா பேதுரு ஒரு இடத்துல அவர் மேல குற்றம் சுமருது. என்னன்னா அவர் புறஜாதிகளுடைய விஷயத்துல யூதர்களை பார்க்கும்போது ஒரு விஷயமா நடக்கிறாரு, பார்க்காதப்ப ஒரு மாதிரி நடந்துக்கிறார். சோ பவுல் எழுதுறாரு, நான் முகமுகமாய் அவனோட எதிர்த்தேன். ஏலி தன் பிள்ளைகளை கண்டிக்காம அவங்க தப்பு செய்யறாங்கன்னு தெரிஞ்சும் கண்டிக்காம இருந்ததுனால ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பை நான் செய்வேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்ததாக அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம தைரியமாய் பேசணும்னு சொல்லி பார்க்கலாம். பால் எருசலேம்ல அவருக்கு அங்க ஒரு குற்றம் சுமருது, அவரை சவுக்கால அடிக்க சொல்லி அங்க ஆர்டர்ஸ் போட்டாச்சு. பால் என்ன செய்யறாருன்னா தன்னுடைய பக்கத்துல நின்ற ஒரு ஆபீசர், ஒரு நூற்றுக்கு அதிபதி கிட்ட சொல்றாரு, நான் ரோம பிரஜை, இன்னும் என்ன நியாயமே விசாரிக்கல, என்னை அடிக்கலான்னு சொல்லி ஆர்டர் போடுறீங்களே, இது நியாயமான்னு கேட்ட உடனே இந்த ஆபீசர் போய் அங்க தேசாதிபதி கிட்ட சொல்றாரு. தேசாதிபதி அங்க நடுங்குறாரு, ஐயோ இது எனக்கு தெரியலையே, அவரை ஜெயில வச்சதுக்கே, அவர் கட்டப்பட்டதுக்கே அவரை நடுங்குகிறதை பார்க்கிறோம். அடுத்து நாம் ஒரு எஜமான இடத்துல வேலை செய்யும் பொழுது நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லுது பைபிள் சொல்லுகிறது. ஒரு ஐஸ்வர்யவான் இடத்துல ஒரு வேலைக்காரன் வேலை செஞ்சான், அந்த வேலைக்காரன் தன்னுடைய ஆஸ்திகளை அழிக்கிறான்னு சொல்லி ஐஸ்வர்யவான் கேள்விப்பட்டு, நான் இப்படி கேள்விப்படுறேனே, உன் கணக்கெல்லாம் ஒப்புவி, இனி நீ எனக்கு உக்ரானக்காரனா இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறார். சோ ஒரு எஜமானுக்கு ஒரு இடத்துல நஷ்டம் வருது அப்படின்னா அந்த இடத்துல உண்மையாய் அதை நம்ம அவருக்கு தெரிவிக்கலன்னா நம்ம அந்த வேலையில தொடர்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சோ எல்லாத்தையும் நம்ம சொல்லியே தான் ஆகணுமா அப்படின்னா இல்ல. ஜீசஸ் நிறைய இடங்கள்ல அற்புதம் செய்தப்போ குஷ்டரோகியை சொஸ்தப்படுத்தின போலாம் இதை போய் யாருக்கும் சொல்லாத, அதாவது சில நேரங்கள்ல ப்ராபகேண்டா வேண்டாம்னு சொல்லி சொல்லுகிறார். அது மாதிரி மரியாள் பிறப்புல நிறைய பண்றது, அவரை பத்தி சொல்லப்பட்டதெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதாவது எப்ப அதனால மத்தவங்களுக்கு எந்த ஆமோ எந்த நஷ்டமும் இல்லையோ அப்ப நம்ம சொல்லணும்னா அவசியம் இல்லை. God bless you.